வணக்கம். மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். திமுகவோடும் அதிமுகவோடும் கூட்டணி வைக்கும்போது எப்போதாவது மது விலக்கை பாமக நிபந்தனையாக வைத்தது உண்டா என்று ராமதாஸை பார்த்து திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூட்டணிகள் உறுதியாவது கொள்கைகளிலா பேரங்களிலா விவாதிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அதிமுகவை சேர்ந்த திரு சமரசம், பாமக சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ்குமார், திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஜெயராஜ் ஆகியோர் சென்னை அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதே போன்று திருச்சி, மதுரை, நெல்லை அரங்கங்களிலிருந்து நேர்கள் இணைந்திருக்கிறார்கள். திருச்சி அரங்கத்திலிருந்து ராஜேஷ் கண்ணா மற்றும் அர்ஜுன், மதுரை அரங்கத்திலிருந்து தளபதி ரத்தின முகமது, நெல்லை அரங்கத்திலிருந்து சங்கரபாண்டி, விக்னேஷ் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். பங்கேற்பாளர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு வணக்கம். திரு கணேஷ்குமார், கூட்டணி வைத்த காலத்துல எப்போதாவது பாமக திமுக கிட்டையோ இல்ல அதிமுக கிட்டையோ மதுவிலக்கு அப்படிங்கிற அந்த கோரிக்கையை நிபந்தனையாக வைத்தது உண்டா என்று திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவருடைய கேள்வி பொறுத்தவரை விஷயத்தை திசை திருப்புன்ற வகையில் தான் அமைந்திருக்கிறதே தவிர, இந்த விஷயத்தையோடைய ஒரு சீரியஸ்னஸ் தெரிஞ்சு அவர் சொல்றாரா என்பது அவர்கிட்ட தான் திரும்ப கேட்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, அவருக்கு தெரியாதது கிடையாது. அவருடைய கொள்கைக்கு மாறாக தான், திமுகவிற்கு கொள்கைக்கு மாறாக தான் பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்க, காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாங்க, ஐக்கிய குஜரால் கூட கூட்டணி வச்சாங்க. அன்றைக்கெல்லாம் திமுக ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இருந்த கொள்கைகளை முன்னும் மொழிஞ்சு இந்த கொள்கையெல்லாம் ஏற்றுக்கொண்டால் தான் கூட்டணி என்று அறிவித்து இருந்திருந்தால்னா தெரிஞ்சிருக்கும். அதற்கு அவரே பதில் சொல்லியிருக்கிறார். அவரு நாங்க சொல்ல வேண்டிய பதில் இல்லை. தேர்தல் நேரத்தில் கூட்டணி என்பது கொள்கையின் அடிப்படையில் அமைவது அல்ல அப்படின்ற பதில் நாங்க சொல்லல, அவரே சொல்லியிருக்கார். தொகுதிகள் பங்கீடுகள் மட்டும், எந்த தொகுதிகள் என்று சீர் செய்து மட்டும்தான் கூட்டணி தமிழ்நாட்டில் இதுவரை அமைந்திருக்கிறது. இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மருத்துவர் ஐயா அவர்கள் அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி அமையும் போது காமன் மினிமம் ப்ரோக்ராம் அந்த அலையன்ஸோடைய ஹெட் ஆஃப் இருக்கிறவங்க அறிவிப்பாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்றது அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஒருங்கிணைந்து எடுக்கக்கூடிய முடிவு இதுவரை வரலாற்றில் தமிழ்நாட்டுடைய கூட்டணியில் இல்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை கட்சி ஆரம்பிச்ச பொழுது வைத்த இரண்டாவது கோரிக்கை பூரண மதுவிலக்கு. அன்னியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட்டணியில இருந்தாலும் சரி, கூட்டணியில இல்லாவிட்டாலும் சரி, ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியின் கூட்டணி இல்லாவிட்டாலும் சரி, மதுவிலக்கு என்ற கொள்கையில் ஒருபொழுதும் பின்வாங்கியது கிடையாது. தொடர்ந்து இந்த போராட்டத்தை மக்கள் மூலமாக தான் முன்னெடுக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவர் ஐயா பண்ணிட்டு வராரு. அதே மன்னிச்சுக்கங்க அப்படின்னு மக்கள் மன்றத்துல எந்த விதமான மன்னிப்பும் கேட்கல. புரியல, நீங்க மாத்தி கூட்டணி வச்சாங்க, அவங்களும் மத்தியில ஆட்சியில இருந்தாங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்லவே இல்லை, இப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் நீங்க வைக்கிறீங்களா? அவங்க நாங்க இந்த கட்சியோட கூட்டணி வச்சோம், இந்த கட்சியோட கூட்டணி வச்சோம், நாங்க அப்பெல்லாம் தவறு பண்ணிட்டோம், அவங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னு அவங்க யாரும் அப்பாலஜி எல்லாம் கேட்கல. ஒரு விஷயம், இந்த மதுவிலக்குக்காக நாங்கள் அந்த கோரிக்கை முன் வச்சோன்றது கிடையாது. 50 ஆண்டு காலமாக தமிழகத்தை திமுக மாறி மாறி ஆட்சி செய்து சீரழித்த, மதுவிலக்கு மட்டும் இல்ல பல்வேறு பிரச்சனைகளை சீரழித்த காரணத்தினால்தான் இந்த பிரச்சனையை நாங்க எடுக்கிறோம். மதுவிலக்கு பிரச்சனையை பொறுத்தவரை அரசியலை தாண்டி மதுவிலக்கு பிரச்சனை 98 அதிமுக, 99 திமுக, 2001 அதிமுக, 2004 திமுக, திருப்பி 2006 திமுக, 2009 அதிமுக, 2011 திமுக. இந்த 13 ஆண்டு காலம் நீங்க கூட்டணி வைக்கிற பொழுது ஒருத்தரை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருடங்கள் தேவைப்படலாம், 2 வருடங்கள் தேவைப்படலாம். நீங்க 13 ஆண்டு காலம் மாறி மாறி கூட்டணி வச்சுட்டு அதன் பிறகு மக்கள் மன்றத்துல நாங்க தெரியாம பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சுக்கங்க இந்த இடைவெளியில நீங்க ஏன் இந்த பத்திய சிந்தனைகளை நீங்க தான் டோன்ட் ரீட் இன் பிட்வீன் வேர்ட்ஸ் லைன்ஸ் அதான் சொன்னாங்க. தெரியாம கூட்டணி வச்சிட்டோம்லாம் சொல்லல, தவறு செய்து விட்டோம். தவறு செஞ்சதை நாங்க ஒத்துக்கிறோம். 98ல கூட்டணி வச்சது நாங்க பிஜேபி கூட தான் இருந்தோம். நாங்க அதிமுக பிஜேபி, திமுக காங்கிரஸ் கூட இருந்தது. 99ல திமுக பிஜேபி கூட வந்துச்சு, நாங்க கூட்டணி மாறல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான தேர்தல் அது, நாங்க பிஜேபி கூட ஒரே அலைன்ஸ்ல தான் இருந்தோம். நீங்க மாறினீங்க. அதுக்கு முதல் வருஷம் பண்டாரகத்தின் கட்சி பிஜேபி என்று சொன்னவர்கள் மறுநாள் அதே பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்க. அன்னைக்கு யாரும் இந்த கேள்வி கேட்கலையே. சரி, நீங்க ஏன் கேட்கல அந்த கேள்வி? காலத்துக்கு ஏற்ப ஒரு பிரச்சனைய, ஒரு சூழலுக்கு ஏற்ப ஒரு பிரச்சனைக்கான முடிவை எடுக்கிறது, அப்புறம் அதை மாத்திக்கிறது அப்படிங்கிறது சகஜம். ராமதாஸ் கூட இப்போ திமுகவோட கூட்டணி வச்சாரு, அதிமுகவோட கூட்டணி வச்சாரு, இப்ப 2 கட்சிகளோடையும் கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்றாரு. இதுவும் காலத்துக்கு ஏற்ப முடிவை மாத்திக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். தமிழகத்துல பூரண மதுவிலக்கை கொண்டுட்டு வரணும்னு கேட்கக்கூடிய ராமதாஸ் ஏன் புதுச்சேரியில பூரண மதுவிலக்கு வேணும்னு எங்களுடைய தேர்தல் அஜெண்டா 2001 புதுச்சேரியில பூரண மதுவிலக்கு தான் எங்களுடைய தேர்தல் அஜெண்டா.
நாங்க கேட்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? அதிமுக கூட கூட்டணி பங்கேடு பேசும்பொழுது 2.5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, 2.5 ஆண்டு காலம் பாமக ஆட்சின்னு ஒரு ஒப்பந்தம் செய்யும் பொழுது எங்களுடைய முதல் அஜெண்டா பூர்ண மதுவிலக்கு தான் அங்கேயும். அதற்கு பிறகு அங்கேயும் தான் நாங்க போராட்டம் செஞ்சிருக்கிறோம். சரி, ஒரே ஒரு கேள்வி நம்ம தொடர்ந்து பேசலாம். திமுகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம், அதிமுகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம், இதற்கு முன்னாடி வச்ச கூட்டணியை பற்றிய கவலை இல்லை வேண்டியதில்லை, நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் பகிரங்கமா அப்படின்னு நீங்க சொல்றத பொதுமக்கள் நம்பணும்னு எதிர்பார்க்கறீங்க. ஏன் பூரண மதுவிலக்கை கொண்டுட்டு வருவோம்னு திமுக சொல்லும் போது ஏன் அந்த நம்பிக்கையை திமுக மேல மக்கள் வைக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நாங்க மக்கள் வைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுடைய முன்னுதாரணங்கள் தான். அவங்க முதல் தடவை இந்த கோரிக்கையை சொல்லல. எப்ப சொன்னாங்க? முதல் தடவை திமுக சொன்னது 72 பூர்ண மதுவிலக்கை திரும்ப பெறும்போது சொன்னாங்க. அதுக்கு பிறகு மலிவு விலை மதுவை கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு இல்ல. 96 இதே தேர்தல் பிரச்சாரத்தின் போது சேப்பாக்கம் தொகுதியில் மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பூரண மதுவிலக்கை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வந்தே தீர்வோம் என்று சொன்னாங்க. அதற்கு பிறகு 10 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. பிறகு கொண்டு வரல. அதுக்கு பிறகும் 2008 மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து எல்லா சமுதாய தலைவர்களையும் அழைச்சி கொண்டு போய் அவரிடம் கோரிக்கை வச்ச போது மது விற்பனை நேரத்தை குறைத்துட்டு 3 ஆண்டு காலத்திற்குள் பூரண மதுவிலக்கை மேலும் நடவடிக்கை எடுப்போம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு எந்த நடவடிக்கை எடுக்கல, கொண்டு வரல. இந்த 4 ஆண்டு காலமாக ஒரே ஒரு வார்த்தை கூட அவங்க பேசல. ஒரு வருஷத்து தேர்தல் இருக்கும் பொழுது, ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இந்த அறிக்கை வரும்பொழுதுதான் எப்படி நம்பிக்கை தன்மையா இருக்கும்ன்றதுக்கு ஒரு கேள்விக்குறி. இன்னொன்னு, இன்றைய அறிக்கையில அவரே சொல்லியிருக்காரு, நேரத்துக்கு ஏற்றால் போர் மாற்றிக்கொள்வது மாபாதக செயல் அல்ல. இன்னைக்கு அறிக்கையில கலைஞரே சொல்லியிருக்காரு. கலைஞர் அவர்தான் சொல்லியிருக்காரு. எங்களை சேர்த்துனா எங்களை எடுத்துக்காட்டா அவர் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு இருக்காரு. குற்றச்சாட்டு வைக்கிறதுக்காக இந்த விஷயத்தை அவர் சொல்லிட்டு இருக்காரு. திரு ஜெயராஜ், திமுகவுடைய ஒரு கடைநிலை பேச்சாளர் இது மாதிரி பேசியிருந்தா பரவாயில்ல, திமுகவுடைய தலைவர் இப்படி பேசுவது வருத்தமளிப்பதாக இருக்கிறது, அவருக்கு தெரியாதது இல்ல, தேர்தல் கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி அல்ல, அது வெறும் தொகுதி பங்கீடு தான் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்துகிறவர் கருணாநிதி. அவர் இப்படி பேசினது வருத்தமளிப்பதாக இருக்கிறதுங்கிற மாதிரியான கருத்தை ராமதாஸ் சொல்லியிருக்கிறார். இல்லை, இதுல எனக்கு பெரிய வியப்பு இல்லை. என்ன கேட்டீங்கன்னா, டாக்டர் ஐயா எப்பயுமே அப்படி பேசக்கூடியவர் தான். ஏன்னா அதிமுகவோடு கூட்டணியை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தமிழக வரலாற்றிலேயே யாரும் சொல்லாத ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். நீங்க விவாத வரலாற்றிலேயே நீங்க வேலூர் சிறைச்சாலை வாசல்ல நின்னு டாக்டர் ஐயா என்ன பேசினாரு அப்படின்னு நான் இப்ப சொல்ல முடியாது புதுவெளியில. அப்படி ஒரு வார்த்தையை உச்சரிச்சுட்டு அடுத்ததாக அதிமுகவோட போய் கூட்டணி வைத்தார் அடுத்த ஆண்டே. அதாவது அரசியலில் நம்பகத்தன்மையற்ற ஒரு தலைவர் என்பதற்கு உதாரணம் மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தான். இது ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் என்னுடைய கருத்து. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு நீங்கள் மத்திய சுகாதாரத்துறை தான் வேண்டும் என்று கேட்டு வாங்கினீர்கள் அல்லவா? ஏன் இந்த குறிப்பிட்ட இந்த மதுவிலக்கு கொள்கை கொல்லிவிட்டு நீங்கள் அந்த பதவியை பெற்றிருக்க கூடாது? நாங்கள் 10 ஆண்டு காலம் மாறி மாறி கூட்டணி வைத்துக் கொண்டோமே தவிர எங்களுடைய தலைமையில் தான் அவர்கள் இருந்தார்கள். ஒரு முறை கூட தமிழக அரசியலின் வரலாற்றில் இதுவரைக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்களின் தலைமையிலோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையிலோ திமுகவோ அதிமுகவோ இருந்ததில்லை. இதுல இப்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ திமுகவுக்கோ பிரச்சனை இல்ல. இப்ப நாங்கள் இருவரும் ஒரு மைய புள்ளியை சந்திக்கிறோம், அதுதான் இதுல விஷயம். எங்களை குறை சொல்வதற்கு அவர்களுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. 2 மணி நேரம் கடையை கிடைத்தோம் என்று மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்களே சொல்லியிருக்கிறார். நாங்கள் ஒரு முகாந்திரம் உண்மைதான், நாங்கள் இல்லைன்னு சொல்லியே அவரே கோட்டைக்கு கேட்டார். நாங்க இல்லன்னு சொல்லி எந்த இடத்திலும் கலைஞரும் மறுக்கவில்லை, திமுகவும் மறுக்கவில்லை. கொள்கைகளையும் நிலைப்பாட்டையும் காலப்போக்கில் அந்தந்த காலத்தின் தேவைக்கு ஏற்பவும் கட்சியின் எதிர்காலம் மக்கள் நலன் ஆகியவற்றை கருதியும் மாற்றிக்கொள்வது என்பது மாபாதகம் அல்ல. உலக வரலாற்றில் ஒரு 100 சான்றுகளை எடுத்துக் கூற முடியும்னு சற்று முன்பாக ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக அவங்க கட்சியின் தலைவர் கொடுத்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கொள்கை அப்படிங்கிறது வேட்டி மாதிரி, பதவிங்கிறது துண்டு மாதிரின்னு சொன்னவர் அண்ணா. அந்த கொள்கைகளின் அடிப்படையில கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி கொள்கையில நாங்க காலப்போக்குல மாற்றிக்கிறது, கட்சியோட வளர்ச்சிக்காக மாத்திக்கிறதுங்கிறது எப்படி சரியா மாற்றிக்கப்படுறது இல்ல சார். இப்ப நல்லா புரிஞ்சுங்க, தேர்தல் கூட்டணி என்பது வேறு, தங்களுடைய ஒரு கட்சியினுடைய கூட்டணி என்பது வேறு, ஒரு நிலைப்பாடு என்பது வேறு. பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது மினிமம் காமன் புரோகிராமை வைத்துவிட்டு தான் கலைஞர் கூட்டணி வைத்துக் கொண்டார். அன்றைக்கு 13 மாதத்தில் ஒரு தேர்தலை ஜெயலலிதா கொண்டு வந்தார், ஜெயலலிதா மேயர் கொண்டு வந்தார். நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேர்தலை சந்திக்க வைத்தார், ஒரு ஆட்சியை கவிழ்த்தார், பல்லாயிரம் கோடி ரூபாயை நாட்டு மக்களின் தலையில திணித்தார். நாங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்பதற்காக, நிலையான ஆட்சி 5 ஆண்டு காலம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக
அத மாதிரியான ஒரு நிலைப்பாடை எடுத்தோம். அதுல ஒன்றும் தவறு இல்லையே. 5 ஆண்டு காலம் நடத்தியது மட்டுமல்ல, அதே அறிக்கையில கீழே அமெரிக்காவில என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்தது, முதல்ல எப்படி அறிவிக்கப்பட்டது, பின்னாடி மாற்றப்பட்டது, பின்லாந்துல என்ன மாதிரியான மாற்றம் வந்தது, நார்வேல என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்தது. அமெரிக்க மக்கள், பின்லாந்து மக்கள், நார்வே மக்களா திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. இங்க இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகள் வேறு, அங்க இருக்கிற மக்களோட பிரச்சனைகள் வேறு. இதுல டாஸ்மாக்ல வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக தான் சமூக பாதுகாப்பு திட்டங்கள், சமூக நல திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது. இது மாதிரியே அமெரிக்காவில, நார்வேல, பின்லாந்துல செய்யறாங்க. எப்படி ஒப்பீட்டு அளவுல இந்த பேச்சு சரியாக என்ன கேக்குறேன்னா சார், 29,000 கோடி டெபிசியன்சி வரப்போகுது சார். இந்த டாஸ்மாக் நம்ம இல்லாம பண்ணா அதை திமுக செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்பதுதான் கலைஞரனுடைய விஷயம். நீங்க கிமு எப்படி கிபு எப்படியோ அப்படிதான் கலைஞர் அறிக்கைக்கு முன்னால், கலைஞர் அறிக்கைக்கு பின்னால் தமிழக அரசியலை ஒரே ஒரு அறிக்கையின் மூலம் கலைஞர் மாற்றி காட்டியிருக்கிறார். இன்றைக்கு இவ்வளவு பெரிய எழுச்சி வந்ததற்கு காரணம் கலைஞருடைய வார்த்தை. சொன்னதை செய்யக்கூடிய தலைவர் கலைஞர் என்று இன்றைக்கு நிரூபித்திருக்கு, திமுக நிரூபித்திருக்கிறது. இதை விட ஒரு பெரிய விஷயம் சொல்லட்டுமா? 5 முறை சொன்னீங்க, 5 முறை சொன்னீங்க, செய்யலைங்கறத கேள்வி. சரி சார், நான் முடிச்சிரேன். இதற்கான ஒரு சூழ்நிலை வர வேண்டும். சரி, இதற்கான ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு எல்லா மக்களும் சேர்ந்து எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரவே இல்லை. இல்ல வரல. நான் கேக்குறேன், நான் சொல்றேங்க. சரி, நீங்க தொடர்ந்து பேசலாம். 6000 இல்ல நான் முடிச்சிரேன். 6000 கடைகளை எப்பொழுது வந்தது? 6000 டாஸ்மாக் கடைகள் எப்பொழுது வந்தது? டாக்டர் ராமதாஸ் ஐயா வந்து கோட்டைக்கு சொன்ன உடனேயே 1600 கடைகள் மூடப்பட்டது, பார்கள் மூடப்பட்டது. நான் திரும்ப வரேன். சார், நாங்கள் வந்து நேரம் இல்ல, நான் திரும்ப வரேன். விற்பனை நேரம் குறைக்கப்பட்டது. போயிட்டு நான் உங்ககிட்ட வரேன். நான் முடிச்சிரேன். ஒரு நிமிஷம். அதாவது நான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தெளிவான விஷயம் தான் சார். சொன்னதை செய்வோம் என்பதற்கு இதிலேதான் ஒரு உதாரணம். என்ன தெரியுங்களா? திமுகவினர் மதுபான ஆலை நடத்துகிறார்கள் என்று சொன்னார்களே, உடனடியாக நேற்றைக்கு காலை அதே அறிக்கை வந்திருக்கிறது. டிஆர் பாலு அவர்கள் உடனடியாக சொல்லாதீங்க. சரி, நான் வரேன். இல்ல, நிறைய துணை கேள்விகள் வந்துட்டே இருக்கும். நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். நான் என்ன சொல்றேன், நான் வாய்ப்பு தரேன். எங்கள் மீது சொன்ன குற்றச்சாட்டு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே கலைஞர் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா நிறைய துணை கேள்விகள் வரும். நான் திருப்பி கேள்விகள் அல்ல, நான் பேசலாம், தொடர்ந்து பேசலாம். நாங்கள் செய்வதில்லை சார். கலைஞர் இந்த ஆட்சியை செய்ய வைப்பார். பாருங்க. சரி, திரு சமரசம், அவங்களாவது ஏதாவது பேசுறாங்க, கொண்டுட்டு வரணும்னு ஒரு தரப்புல, இன்னும் படிப்படியாவது அமல்படுத்துங்க அப்படின்னு. ஆனா எந்த விதமான கருத்தையுமே தெரிவிக்காம அரசு இருக்கிறது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். அவர்களுடைய 2 பேருடைய அறிக்கைகளும் பாருங்கள். ஒன்றுக்கு ஒன்று என்ன முரண்பாடு இருக்கிறது, என்ன வேறுபாடு இருக்கிறது, எந்த அளவிற்கு அதில் உண்மை இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு கேள்வியை கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன். உன்ன அறிக்கை விடுறாங்க, அறிக்கையில அதிமுக என்ன செஞ்சுச்சு அப்படிங்கறதையும் அவங்க பதிவு பண்றாங்க. தாராளமாக நாங்கள் இங்க எவ்வளவு பதிவு செய்கிறோம் அவ்வளவு எங்களுக்கு மிக 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 நல்லது. அதற்காக பதில் சொல்லணும்னு தான் நான் இங்க இருக்கிறேன். ஒரு முட்டாள் எப்பொழுது தன்னை முட்டாள் என்று உணர்கிறானோ அப்பொழுதே அவன் புத்திசாலி ஆகிறான். ஒரு புத்திசாலி எப்போது நான் புத்திசாலி என்று கர்வம் கொள்கிறானோ அப்பொழுதே அக்காலமே அவன் முட்டாள் ஆகிறான் என்பது அப்துல் கலாம் அவர்களுடைய வாசகம். மதுவிலக்கில் அரசோட நிலைப்பாடு இதேதான். மதுவிலக்கில் 2 பேரும் சொல்றாங்க. அன்புமணி விவகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே முதல்வர் என்ற விவகாரம் வந்து ஆட்சியினுடைய என்ன செய்வோம், இதெல்லாம் எப்படியெல்லாம் செய்வோம் என்று பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி இருக்குதுன்னா, கல்யாணம் பண்ணாம, கட்டுமத்தை தேடாம, புள்ள பேரு பார்க்காம, புட்டி பாலும் ஊத்தாம, மச்சான் பெத்தாம் புள்ள அவன் மனசு ரொம்ப. அவங்களோட நம்பிக்கையை பாராட்ட தானே வேணும். இன்னும் ஆட்சிக்கு வரல, இந்த வந்தா நாங்க இதை செய்வோம் அப்படிங்கிற அளவுல அவங்க பேசுறத, அவங்களோட நம்பிக்கையை நம்ம பாராட்ட வேணும். அதை எப்படி நீங்க குறைச்சு மதிப்பிட முடியும்? நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் போதே, அதிகாரம் உங்க கையில இருக்கும் போதே நீங்க செய்யலைங்கிறதான குற்றச்சாட்டு. எங்கள் ஆட்சி அதிகாரத்தில் செய்யக்கூடியது அத்தனையும் மக்களிடத்தில் மனுக்களை பெற்று அதை பரிசீலனை செய்து அதன் அடிப்படையில் தான் எங்கள் திட்டங்கள் இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். திருச்சி நேயர் ராஜேஷ் கண்ணா. நீங்க தொடர்ந்து பேசலாம் ராஜேஷ் கண்ணா. பாமக இன்று ஒன்றும் தொடங்கவில்லை மதுவிலக்கை பற்றி. அவங்க பல முறை இந்த மதுவிலக்கை கோரி போராட்டங்கள் பல இடங்களில் செய்திருக்காங்க. ஆனால் அதற்கு அப்புறமும் திமுகவுடையோ அதிமுகவுடையோ அவங்க கூட்டணியும் வச்சிருக்காங்க. அப்படி கூட்டணி வைக்கும் பொழுது
அவர்கள் நீங்கள் மதுவிலக்கை பூரணமாக கொண்டு வருவீர்களா, கொண்டு வந்தால்தான் நாங்கள் உங்களுடன் நிலைப்பாட்டுடன் இருப்போம் அப்படிங்கிற கருத்தை வச்சு அவங்க வந்தாங்களா? இல்ல, எங்களுக்கு இந்த இடத்துல சீட்டு வேணும், எங்களுக்கு இவ்வளவு வேணுங்கிற ஒரு பேரம் பேசிதான் அந்த இடத்துக்கு வருகிறார்களே தவிர எங்களுக்கு இந்த கொள்கைகள் இருக்கிறது, இதை நீங்கள் தமிழகத்தில் நிறைவேற்றினால் மட்டுமே நான் உங்களுடன் கூட்டணி வைத்துக் கொள்வேன்னு பாமக மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள பல கட்சிகள் கூட்டணிக்கு செல்லும் பொழுது சீட்டை மட்டுமே குறிவைக்கிறார்களே தவிர கொள்கைகளை பற்றி யோசிப்பதில்லை. திரு கணேஷ்குமார், பங்கேற்பாளர் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அது அவர் கேட்ட கேள்விக்கு தான் நான் ஆரம்பத்திலே அந்த பதில் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஏன் நாங்க மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணி என்று ஒன்று ஆரம்பித்த காலத்திலிருந்தே கொள்கை ரீதியான கூட்டணிகள் அமைந்ததே கிடையாது. அதற்காக நாங்கள் கொள்கைகளை விட்டு கொடுத்துட்டோம், கொள்கைகளை அடமானம் வச்சுட்டோன்றதெல்லாம் கிடையாது. 2008 நாங்கள் அவங்களுடைய கூட்டணியில தான் இருந்தோம். அப்பொழுது எங்களுடைய வற்புறுத்தலை நாங்கள் செஞ்சுட்டு தானே இருந்தோம். 2001 அதிமுக கூட்டணியை விட்டு வெளியில வந்த போதும் எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது, அரசாங்கத்தை வற்புறுத்தி கொண்டுதான். சரி, அப்போ நீங்க விமர்சனம் வைக்க கூடாது. விமர்சனம் எல்லா கட்சிகளும் ஒரே மாதிரி தான், மதுவிலக்கு தேர்தல் வெற்றியை நோக்கி தான் நகர்றோம் அப்படிங்கும்போது மற்ற கட்சிகள் மீதான விமர்சனங்களே தேவையில்லை. இல்ல, நான் மதுவிலக்கு என்பது அரசியல் பிரச்சனை அல்ல, சமூக பிரச்சனை. மருத்துவர் ஐயா அவர்கள் 30 ஆண்டு காலமாக அது அரசியல் பிரச்சனையாக தான் பார்க்கல, வெறும் சமுதாய பிரச்சனையாக தான் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு போராட்டத்தில் இருந்தும் சமுதாய அக்கறையோடு தான் அந்த பிரச்சனையை அணுகி கொண்டிருக்கிறார். சமூக பிரச்சனையை எப்படி தீர்ப்பீங்க? சமூக பிரச்சனைகளை பல முறை கோரிக்கை வைக்கிறோம் சார், வேலை நடக்கல. மக்கள் தன்னெழுச்சியாக வந்து போராட்டத்தை நடத்தணும், அந்த போராட்டத்தின் மூலமாக தான் அந்த கோரிக்கையை வென்றெடுக்க முடியும். அந்த காலகட்டம் இன்னைக்கு ஏற்பட்டு இருக்கு. அந்த காலகட்டத்திற்கு பெரும் பங்கு மருத்துவர் ஐயாவுக்கு இருக்கு. சரி, அது நடக்கிற வரைக்கும் பாமகவுக்கு ஏன் சட்டமன்ற உறுப்பினர்கள், அன்புமணிக்கு ஏன் பதவி, இன்னும் சற்று காலம் பொறுத்து இருக்கலாமே? புரியல நீங்க என்ன கேட்கல. நீங்க தேர்தல், ஒரு கட்சி என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு கொள்கைக்காக மட்டும் கிடையாது, பல்வேறு கொள்கைகள். அன்புமணிக்கு ஏன் பதவின்னு கேட்டா அன்புமணி 5 ஆண்டு காலத்தில் செய்த சாதனைகள் என்னவற்ற, அப்ப எவ்வளவு சாதனைகள். திமுக தலைவர் கருணாநிதி குறிப்பிட்ட விஷயம் சரிதானே, கட்சியோடைய எதிர்காலம் வளர்ச்சி அதுக்கு சார்பாக எடுக்கக்கூடிய இந்த முடிவுகள் அப்படிங்கிறது சரியா தானே இருக்கு. நீங்க சொல்றது அதுவும் ஒத்து தானே போகுது. புரியல நீங்க சொல்றது என்னன்றது. கட்சியோட எதிர்கால வளர்ச்சி இதற்காக அந்தந்த காலத்துக்கு ஏற்ப முடிவுகள் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒன்னும் மாபாதம் இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்? அவர் சொல்றாரு, நாங்க சொல்றது என்னவென்று சொன்னால் எங்க கொள்கையை நாங்க விட்டு கொடுத்துட்டு போயிடல. தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்பொழுதும் ஏற்படல, எங்களுக்கு மட்டும் இல்ல, திமுகவுக்கும் ஏற்படல. திமுக தான் சொல்றேன் இல்லையா. திரு கணேஷ்குமார், ஒரே ஒரு கேள்வி. நீங்க கட்சியை வளர்க்கணுங்கிறதுக்காக தான் நீங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தொகுதிகள் வேணும்னு கேக்குறீங்க, மத்திய அமைச்சர் வேணும்னு நீங்க கேக்குறீங்க. அதான நிதர்சனம், அதுதானே உண்மை. அது உண்மைனா அப்புறம் அவர் சொல்லியிருக்கிறது உண்மைதானே, அவர் அறிக்கையில அதான் செஞ்சிருக்காரு. என்ன ராமதாஸ் செஞ்சாரோ அதை தான் திமுக செஞ்சது. ஏன் திமுக மீதான விமர்சனங்களை பாமக வைக்கிதான்? திமுக மேல என்ன விமர்சனத்தை பாமக வச்சது? சொன்ன வேலைகளை செய்யவில்லையே. நீங்க சொன்ன ஏன் அதிமுக தான் சொல்லிட்டு இருக்கோம், அதிமுக தான் சொல்லிட்டு இருக்கோம். அறிக்கைகளை படிச்சு பாருங்க சார். உங்களை விட அதிகமாக அதிமுகவை விமர்சித்த கட்சி பாட்டாளி கட்சி. எங்களுடைய நீங்க படிங்க, அந்த பயம் உங்களுக்கு இருக்கலாம், அந்த பயம் உங்களுக்கு இருக்கலாம். தமிழ்நாட்டில் அனைத்து சிறைகளும் சென்று சந்திச்ச ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா தான். நீங்க ஜெயில இருக்கும்போது நீங்க ஜெயில இருக்கும்போது முதல் ஆளா வந்து சந்திச்சவர் ஐயா தான். நீங்க ஜெயில ஊழல் குற்றச்சாட்டு குற்றப்பட்டு உங்களை கொண்டு வந்து ஜெயில வச்ச அடுத்த நிமிஷம் முதல் ஆளாக வந்து சந்திச்ச தலைவர் யாருன்னா கூட்டணியில் அதிமுக கூட்டணியில இருந்த போதே வந்த ஒரு முறையும் குரல் கொடுக்கிறவர் கலைஞர் தான். இப்ப உங்களுக்காக நீங்க எப்பவுமே கொடுத்தது கிடையாது. பாளையங்கோட்டை சிறையை தவிர மீது எல்லா சிறையும் சென்றவர் மருத்துவர் ஐயா அவர்கள். இதே கலைஞர் அவர்கள் அண்ணா 2001 அதிமுக கூட்டணியில இருக்கும் பொழுது தவறான ஒரு குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்பட்டு உங்களுடைய மத்திய அமைச்சர் பார்க்கல, முதல் ஆளாக வந்து உங்களை சந்திச்ச தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். நீங்க என்னைக்குமே எங்களை ஜெயில வந்து சந்திச்சது கிடையாது. உங்களுடைய மதுரை ஜெயில வந்து சந்திச்சது கிடையாது, பார்த்தது கிடையாது. அதற்கும் இந்த மாதிரி எதனா ஒரு மறுப்பலாக தான் சொல்லியிருந்தார். நேரடியாக களத்திற்கே வந்து தலைவர் மருத்துவர் ஐயா நேர் பேசுறாரு. என்ன கேட்கிறான்னு கேட்கலாம். தளபதி நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். அரசியல் கட்சிகளுக்கு கொள்கை இருக்கு, கொள்கை அடிப்படையில் தான் கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய நகைச்சுவை. அரசியல் கட்சிகளுக்கு வந்துட்டு அதிகாரம், வருமானம், சொத்து குவிப்பு, அதை தவிர வேற எந்த கொள்கையும் கிடையாதுங்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். மக்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு கலைஞருடைய அறிக்கை கூட வந்துட்டு ஒரு தன்னிலை விளக்கம் தான். அரசியல் கட்சிகள் கொள்கைக்கு அப்பாற்பட்டவைங்கிறதுனுடைய பட்டவர்த்தமான தன்னிலை விளக்கம் தான். ஆனால் எங்களுக்கு மட்டும் கொள்கை இருக்குன்னு சொல்லி பாமக கிளைம் பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய வேடிக்கை. பாமக தோழர்கிட்ட வந்துட்டு நேரடியாக கேள்விகளை வைக்கிறேன்.
இப்போ மதுவிலக்கு போராட்டத்தில் நாங்கள் தான் வந்துட்டு பெரும்பங்கு வகிச்சிருக்கிறோம், இன்னைக்கு எழுச்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. சசி பெருமாள் அவர்களின் மரணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு பொதுமக்கள், மாணவர்கள் எல்லாருமே எழுந்து போராடக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய பங்களிப்பு என்ன? இப்போ ஏன் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் இந்த போராட்டத்தில் ஒரு சாதாரண கடையடைப்பில் கூட நீங்கள் பங்கு வகிக்கலை? ரெண்டாவது, தன்னுடைய கட்சி வந்துட்டு ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி, ஊழலை ஒழிக்கு ஆட்சியை தருவோம்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸும் மருத்துவர் ஐயாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. திரு அன்புமணி ராமதாஸ் மேலேயே வந்துட்டு அவர் மத்திய அமைச்சராக இருந்தபோது இண்டெக்ஸ் மருத்துவக் கல்லூரி அனுமதி அளித்தது தொடர்பான ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. தடுப்பூசி தயாரிக்க உரிமை வழங்கிய தொடர்பாக ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க இதுவரையும் பதில் சொல்லல. அதுதான் அவருக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து என்னன்னா, முதல் கேள்வி என்று சொல்லும்போது இந்த சூழ்நிலையில் ஏன் நீங்க கடையடைப்புல பங்கேற்கல அப்படின்றார். கடையடைப்பு என்பது வந்து ஏதோ ஒரு விளம்பரத்திற்காக திட்டமிடாமல், அதுவும் இல்லாம ஒரு 4 நாட்கள் முன்னாடி தான் அரசாங்கமே அப்துல் கலாம் அவருடைய இறைவுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் வகையில் பொது விடுமுறை வைத்து சின்ன பெட்டி கடைக்காரன்ல இருந்து எல்லா கடைகளும் மூடி அவர்களுடைய ஒரு நாள் வருமானம் போச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்க தூங்கி கொண்டு இருக்கிறோம்னு சொல்றாரு, ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. நாங்கள் இன்னைக்கு இல்ல, மது ஒழிப்பு பிரச்சாரத்தை பொறுத்தவரை என்றைக்குமே உறங்கினதும் கிடையாது, எதுவும் கிடையாது. எங்களுடைய போராட்டங்கள் சசி பெருமாள் அவர்களின் மரணத்திற்கு முன்னாடியே மாவட்டங்கள் தோறும் விழிப்புணர்வு ஏற்படுத்த பெண்களை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டு வரோம். கடந்த மாதம் பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல பண்ணோம். வர 8ஆம் தேதி விருதாச்சலத்தில் எங்களுடைய போராட்டம் வைத்திருக்கிறோம். அதற்கு பிறகு சென்னையில் போராட்டம் வைத்திருக்கிறோம். நாங்க ஏதோ இன்றைக்கு ஏற்பட்ட நிலையின் காரணமாக நாங்கள் போராடுகிறோம் என்று எங்களை நாங்கள் முன்னிறுத்திக்கப்படவில்லை. இதே இன்றைக்கு அவர்கள் கடையடைப்பு நடத்தினதுனால என்ன சாதிச்சுட்டாங்க? ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கோங்க. 2002 கலிங்கப்பட்டியில் அந்த கடை திறக்கப்பட்டது. இதுவரை யாரும் அங்க போராடல. சசி பெருமாள் அவர்கள் மரணத்திற்கு பிறகு அடித்து உடைச்சாங்க அந்த கடையை மூணுதான் சொன்னாங்க. இன்னைக்கு திறந்துட்டாங்க கடையை. இன்னைக்கு திறந்துட்டாங்க. இன்னைக்கு சார் பல ஊராட்சி சார் என் தொகுதியில சார் என் தொகுதியில நான் சொல்லிடுறேன், என்ன பேச விடுங்க கொஞ்சம். என் தொகுதியில சார் ஒரு விஷயம் நான் பேச விடுங்க சார். முதல்ல உங்க விளம்பரம்னா என்ன சொல்ல வரீங்க நீங்க? நான் அதான் சொல்றேன், இன்னைக்கு விளம்பரத்துக்காக செய்யறாங்கன்னு சொல்றோம். நாங்க எங்களுடைய சட்ட போராட்டம் மூலமாக இந்த போராட்டத்திற்கெல்லாம் முன்பே தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய 600 மதக்கடைகளை மூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. நீங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணீங்க? நீங்க இன்னைக்கு 1500 மதக்கடைகளுக்கு உயர்நீதிமன்ற சார் நாங்க போட்ட வழக்கு எங்க வழக்கு சமூகநீதி பேரவையின் தலைவர் பதிவு பண்ண வழக்கு. அந்த வழக்கு இனிமே மதுவிலக்கு கோரி நீங்க போராட மாட்டீங்களா? இனிமே மதுவிலக்கு கோரி நீங்க போராட மாட்டீங்க? போராட்டம் நடத்திட்டு வருகின்ற 8ஆம் தேதி விருதாச்சலத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் மிகப்பெரிய அளவில் பெண்களை திரட்டி விழிப்புணர்வு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சசி பெருமாள் அவர்களின் எந்த விளம்பரமும் இல்ல. பிறவில்ல, அதுல எந்த விளம்பரமும் இல்ல. நாங்க இப்ப பண்ணல, இதற்கு முன்னாடி விழுப்புரத்துல பண்ணோம். சசி பெருமாள் மறைவுக்கு பின்னாடி நாங்க விழுப்புரத்துல பண்ணோம். இன்றைக்கு பண்ணல, 30 ஆண்டு காலமாக தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். இன்னைக்கு நேத்து இல்ல, தேர்தல்ல இருக்கும் போது கூட சொல்லும் போது கூட்டணியில் இருந்தாலும் கூட்டணி இல்லாவிட்டாலும் எங்க கொள்கையை தொடர்ந்து நீங்க வந்து மதுவிலக்கு சார் நாங்க உழைச்சவங்க 2011 பிறகுதான் அவருடைய போராட்டம். நீங்க கொடுங்க சார், கொடுங்க சார், நீங்க நேரடியாக ஒரே நிமிஷம் கொடுங்க, வெள்ளையா கொடுங்க. இப்போ இந்த நெல்லைநேய சங்கரபாண்டி போராட்டம் பண்ணாருன்னு நீங்க பேசலாம் சார். வணக்கம் ஐயா, நான் பாமக சார்கிட்ட கேட்குறேன் சார். நீங்கள் வந்து 2 கட்சியில் கூட்டணி வச்சுருந்தீங்க. இது வரைக்கும் மதுவை பற்றி எதுவுமே இல்லை. உங்களுக்கு எங்கே சீட்டு வேணும் அதை தான் நீங்கள் இது வரைக்கும் கேட்டிருக்கீங்க சார். நாங்கள் சசிகுமார் அவர் இறந்தாருங்க, நீங்கள் இது வரைக்கும் ஒரு கோரிக்கை கூட கொடுக்கல. இல்ல சசிகுமார் இறந்தாங்க, அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே ஒரு கோரிக்கை கொடுக்கல, வைக்கல. சரி, சசி பெருமாள் இறந்தவர். இத கேள்விக்கு சின்ன நினைவு மட்டும் படுத்துற. சசி பெருமாள் மறைவுக்கு முதல் அஞ்சலி, முதல் வருத்தம் தெரிவித்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். சனிக்கிழமை அன்னைக்கு நேரடியாக அவர்கள் இல்லத்திற்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சென்று அவருடைய துக்கத்தை பதிவு செய்திருக்கிறார். வைகோ அவர்கள் வந்து ஏதோ தெரியாத தனமா அவர் போய் பார்த்தது இல்லை அப்படின்ற மாதிரி தவறான கருத்தை வச்சிருக்காரு. அதை வச்சு அவர் கேட்கிறாரு. திருச்சி நேயர் அர்ஜுன், உங்களுடைய கருத்து. ஐயா வணக்கம். திமுக அவர்களே 5 வருடமா கேட்காதது இப்ப மட்டும் ஏன் திடீர்னு கேட்குறீங்க? இந்த கேள்வி கேட்டதெல்லாம் கரெக்டு தான். கேள்வியை இத்தனை வருஷமா கேட்டுக்கலாமே, திடீர்னு இப்ப மட்டும் ஏன் இந்த கேள்வி? புரியல. அதே மாதிரி ஆளுங்கட்சி எந்த கேள்வி கேட்கறாங்க? அர்ஜுன் யாருக்கிட்ட கேட்டாங்க? மது விலக்கு வேணாம்,
இல்ல கொஞ்சம் தெளிவா புரியுறபடியா கேளுங்க. இத்தனை எந்த போராட்டமும் இல்ல, இத்தனை ஆட்சியில் இல்ல சார், 5 வருஷமாச்சு. 5 வருஷமா எந்த பிரச்சனையுமே இல்ல. இப்ப எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து ஆளுங்கட்சி மேல குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி இருக்கு. சரி, தேர்தலுக்காக பண்றீங்க, அது ஒன்றும் தவறு இல்லையா? இது பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது. அதாவது நல்லா புரிஞ்சுங்க. நல்ல விஷயம் சார். நான் என்ன கேக்குறேன், திமுக என்பதல்ல இது, திமுக சொல்வதல்ல, திமுகவினுடைய கொள்கை அல்ல, சரிங்களா? எல்லா கட்சியும் இன்றைக்கு ஒரு மைய புள்ளியை நோக்கி வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த அரசை மதுவிலக்கு கொண்டு வர சொல்லி கேட்கிறோம். நாங்கள் வந்தா கொண்டு வருவோம் சொல்றோம். இதுல எந்த தவறும் இருப்பதா எனக்கு தெரியல. அதுல தவறு இருக்கதா யாருமே சொல்லவே இல்லை. எல்லாத்துலயுமே பொலிட்டிக்கல் மைலேஜ் வேணும்னு எதிர்பார்க்கிறது தான் தவறா சொல்றீங்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க உங்க நேரத்துல நீங்க பேசுங்க. அதாவது தெளிவாக ஒரு விஷயம் தான், நீங்கள் கொண்டு வந்தா நான் வரவேற்கிறேன் இவர்கள் சொல்லி இருந்தா பிரச்சனையே இல்ல. எங்களுக்கு தான் கொண்டு வந்தா நீங்க பாமகவை தள்ளிட்டே பேசுங்க. நீங்க பாமகவுடைய குற்றச்சாட்டை கூட நீங்க பதில் சொல்ல வேண்டியது இல்லை. பிரச்சனையாக நான் கருதல சார். சரிங்களா? திமுக பாமக பிரச்சனையாக நான் கருதல. பாமக இதை எப்படி கையாளுகிறது, யார் கொண்டு வந்தா நாங்க வரவேற்கிறோம். சரி, அவரே இல்ல இல்ல ஒரு நிமிஷம் கணேஷ், ஒரே நிமிஷம். நீங்க வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம். இல்ல கணேஷ் ஒரே நிமிஷம், நேரம் இல்ல, நேரம் நிறைய விரயமாகுது. நீங்க கொண்டு இல்ல தேராஜனா, எனக்கு ஒரு நிமிடம் அனுமதி கொடுங்க. நீங்க பாமகவை விட்டுருங்க, பாமகவுடைய குற்றச்சாட்டை நீங்க விட்டுருங்க. நீங்க இப்ப எடுக்கிற போராட்டத்தை மட்டும், நடக்கிற போராட்டங்களை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை தான் கேட்கிறாரு அவர். இந்த 4 வருடங்களாக நீங்க இருந்துட்டு தேர்தலுக்கு சற்று முன்பா எதுக்கு போராட்டம் பண்றீங்க? நீங்க இவங்க குற்றச்சாட்டை விட்டுருங்க, அவருடைய பதில் குற்றச்சாட்டு மட்டும். சற்று முன்பாக என்பதே இல்ல சார். இதுல ஒரே ஒரு விஷயம் தான், இன்றைக்கு வந்திருக்கிற இந்த எழுச்சி இதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் வந்ததே கிடையாது. 74இல் மதுவிலக்கை கொண்டு வந்தவர் தான் கலைஞர். அதை நான் ஆணித்தரமாக உறுதியாக சொல்ல முடியும், ஆதாரத்தோடு சொல்ல முடியும், தேதியோடு சொல்ல முடியும். சட்டசபையில பேசிவிட்டு சொன்னார், நான் வருத்தத்தோடு மதுவிலக்கை கொண்டு வந்தேன், இப்பொழுது மகிழ்ச்சியோடு மதுவிலக்கை நான் அமுல்படுத்துகிறேன்னு சொன்னார் கலைஞர். அதாவது ஒரு விஷயம் தான் இதுல, திமுக சொன்னால் செய்ய முடியும், திமுகவால் தான் செய்ய முடியும் என்பது இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு எதிராக நிரசனமான உண்மை. இதுல தங்களுடைய சாதி வெறி அரசியலை மறைப்பதற்காக இவ்வளவு நாள் இதை பயன்படுத்தி இருந்தாங்க. மதுவிலக்கு மரம் நடுறோம் அப்படின்னு சொல்லி. ஒரே ஒரு விஷயம் தான், பாமக பேசுவது எனக்கு வேடிக்கையா இருக்கு. இடைவேளைக்கு முன்னாடி நீங்க பேசும்போது எங்களுடைய கொள்கையை நீங்கள் கொச்சைப்படுத்தும் போது நான் பேசுறேன். ஜாதி வெறியர் நீங்க மக்கள் தெரியும். 20 கிராமங்களை எரிச்சாங்க, தலித் மக்கள் குடும்பங்களை. விமர்சனங்கள் ஏன் இங்க விவாதத்தில் என்ன வேணாலும் பேசலாம் சார். அது செய்தது முழுக்க திமுக, அது செய்தது முழுக்க திமுக செய்து போறாங்க. ஒரு வேறு சாதிக்காரன் நாட்டில் நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? ஒரே ஒரு கேள்வி சார், நீங்க யாரா இருக்கிறீங்க சொல்லுங்க. எங்க கட்சி ஒரே செயலாளர், எங்க கட்சியுடைய ஒரு தலைவர் தலித். உங்க கட்சியில யார் இருக்கா? இப்ப என்ன பதவியில யார் இருக்கா சொல்லுங்க. சரி, எங்க கட்சியின் பொதுச் செயலாளர் தலித் சார். ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலித். ஒருவரை நீங்க சொல்லுங்க. அந்த சாதி சங்க தலைவர் சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க சார். நான் என்ன கேக்குறேன், முதலமைச்சர் சட்டசபை நடத்துங்க சொன்னாங்க ஜெயலலிதா அம்மையார். மக்கள் கட்சி கட்சி அல்ல, ஒரு வன்முறை கும்பல். நான் சொல்றேன், முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னாங்க. அதே ஜெயலலிதா உங்களை என்ன கிடையாது. எங்களை ஒட்டுமொத்த இந்தியாவில் திமுக கேட்க முடியுமா? முதலமைச்சர் சொன்னாங்க, அதை சொல்லுங்க. ஊழல் பெருச்சாளி இந்தியாவை அரச வலியுறுத்தி நேரம் நிறைய விரயமாகுது. திரு சமரசம், அரசு கிட்ட மதுவிலக்கு கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டங்கள் நடத்தப்படுகிறது. இந்த போராட்டங்களை அரசு அணுகிற விதம் எப்படியாக இருக்கிறது? நிறைய சர்ச்சைகள், நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. மாணவர்கள் தரப்புலையா இருக்கட்டும், பொதுமக்கள் தரப்புலையா இருக்கட்டும், கட்சி சார்ந்து நடத்தக்கூடிய போராட்டமா இருக்கட்டும், அரசு அதை சரியா கையாளல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை வருகிற 2016 தேர்தலை முன்னிட்டு எழுந்திருக்கிற பிரச்சனை ஒன்று. இந்த மது விலக்கு என்று சொல்வது இன்று நேற்று வந்ததல்ல, எப்பொழுது இருந்து இருக்கிறது, என்னென்ன வகையிலே இப்பொழுது இவர்கள் இதுவரையிலும் போராடி வந்தார்கள், இப்பொழுது அதை மிகுதிப்படுத்தியிருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அல்ல, இது ஒரு குடும்ப கட்சி, அது ஒரு குடும்ப கட்சி, ரெண்டும் கிச்சன் கேபினெட் அப்படின்னு போடுறது தான்.
அது சசிகலா கேபினெட். சசிகலா கேபினெட் அது. நாங்க குடும்ப கட்சி, குடும்பம் இருக்கு, அவருக்கான நேரம் ப்ளீஸ். இது பாருங்க, நான் பேசும்போது தயவு செய்து அப்படி குறுக்கிட்டீங்க. நான் வேற வகையில் நானும் நீங்க பேசுங்க. சமரசம் நேரம் இல்ல, நேரம் விரயமாகுது. ஆகவே பொருத்தமா சொல்லணும். ஏங்க 61 வயசு சொன்னா குடும்பம் இருக்கு, குடும்பம் நான் குடும்ப அரசியல் பண்றோம், குடும்பமே இல்லன்னு சொல்லி சசிகலா வச்சு அரசியல் பண்றீங்களா? ஏன் தனிநபர் விமர்சனங்கள் தேவை? நீங்க ரொம்ப அதிகமா போறீங்க. திரு சமரசம், அரசு கிட்ட மதுவிலக்குங்கிற கோரிக்கையை முன்வைத்து அரசியல் கட்சிகள், மாணவர்கள், பல அமைப்புகள் போராட்டம் நடத்தி வரும் சூழல்ல அந்த போராட்டங்களை ஒடுக்கிறதுக்கு தான் அரசு முயற்சி செய்து சரியாக கையாளவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில்? அதாவது இது ஒரு தனி மனிதனா பார்த்து கொண்டு வந்தது அல்ல, இந்த ஆட்சியே இது கொண்டு வந்ததும் அல்ல. தொடர் இது ஒரு வருவாய் வரக்கூடியது ஒரு கட்சி அவருடைய கட்சிக்காரர்களுக்கே விட்டிருந்தது. இன்னொரு கட்சி வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய கட்சி அந்த கட்சிக்காரர்களே கொடுத்து விட வேண்டும் என்ற நிலையில் இந்த மாதிரியான நாடு. இதை நீங்க பொறுப்பை தட்டி கழிக்கிறதா நீங்க பாக்கலையா? இந்த ஆட்சி கொண்டு வந்தது, இந்த ஆட்சி கொண்டு வரல அப்படின்னு ஒவ்வொரு கட்சிகளும் அடுத்தவங்க மீது குற்றம் சுமத்திய பொறுப்பை தட்டி கழிக்கிறதா பாக்கலையா? குத்துறது என்ன அப்படின்னா, வருவாய் இவ்வளவு, இந்த வருவாய் இப்பொழுது இவர்கள் 4 ஆண்டு கால ஆட்சியில் சமுதாய நல திட்டங்கள் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக நிறைவேற்றி மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல செல்வாக்கோடு இருக்கக்கூடிய நிலையில், மக்களை சந்தித்து ஓட்டு வாங்குவதற்குரிய சக்தியற்ற நிலையில் இப்படி ஏதேனும் ஒரு குதர்க்கம் செய்து விவகாரம் செய்து அதன் மூலமாக ஏதாவது செய்ய முடியுமா என்று சொல்லக்கூடியது. அவங்களை நீங்க விட்டுடுங்க, ஒற்றுமை நீங்க அவங்கள விட்டுடுங்க. மேடைக்கு மேடை அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்கன்னு உங்க கட்சி தலைவர் சொல்றாரு. ஆமாங்க. எம்ஜிஆர் என்ன சொன்னாரு? சொல்லுங்க. தாய் மீது ஆணையாக மதுவிலக்கை அமல்படுத்துவேன்னு சொன்னாரு. நீங்க உங்க கட்சியோடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர் சொன்னதையாவது நீங்க செயல்படுத்தணுமா இல்லையா? ஐயா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மதுவிலக்கு தளர்த்தினார். அப்ப அவர் என்ன மாதிரி கொண்டு வந்தார்? இது ஏதாவது குடித்து விட்டு அது அட்டகாசம் ஏதாவது செய்து நீங்கள் இது நாங்கள் இல்லாத நேரத்தில் இப்படி ஏதாவது நடந்தால் 6 மாசம் சிறை தண்டனை சொன்னார். நாடு கடத்தப்படும் என்று சொன்னார். லைசன்ஸ் கொடுத்து இப்படி செய்ய போகிறோம் என்று சொன்னார். நான் சட்டமன்றத்திலேயே கருணாநிதி அவர்களை பார்த்தே கேட்டேன். மது என்பது பருவ மங்கை, காங்கிரஸ்காரன் கன்னிமாடத்திலே வைத்திருந்தான். இடையிலே ஆட்சிக்கு வந்த முன்னாள் அமைச்சர் மு க அவர்கள் சிகப்பு விளக்கு பகுதியிலே சீரையை விட்டுவிட்டார். சிகப்பு விளக்கு பகுதியிலே சீரைந்தவளை மீண்டும் கொண்டு போய் கன்னிமாடத்திலே வைத்து விட்டு குலப்பெருமையும் பெண்ணின் பெருமையும் பேசலாமான்னு எழுந்து போயிட்டார். நீங்க இப்ப பெண்களுக்கு சரியா மதிப்பு கொடுக்குறீங்களா? ஏங்க நாங்க பாருங்க, இல்ல ஒரே ஒரு கேள்வி. நீங்க கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடக்கிற போது, நாகமே கண்ணம்மாள் தலைமையில் அந்த போராட்டம் நடக்கிற போது ஆங்கில அரசாங்கம் வந்து அவங்களை ரொம்ப கண்ணியமான முறையில நடத்தினாங்க. இன்னைக்கு 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 6 பேர் அதுல மாணவிகள். அவர்கள் மீது காவல்துறை நடத்திய வன்முறைகள் அப்படிங்கறத நீங்க செய்தித்தாள்கள்ல, தொலைக்காட்சிகள்ல பார்த்திருக்கீங்க. நாகம்மையோ அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி ஜனநாயகத்தை மதித்தார்கள், எந்த அளவிற்கு அவர்கள் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். பெரியார் தன்னுடைய தோப்பில் இருந்த மரத்தை எல்லாம் வெட்ட சொல்லி சொன்னவர். அப்படிப்பட்ட நிலையில் அவரை எப்படி நடத்த வேண்டும் என்பது தெரிஞ்சீங்க. அந்த இது இன்னொரு முறை போட்டு பாருங்கள். ஒவ்வொருவரும் எப்படி கலாட்டா செய்து அந்த கண்ணிய குறைவா எல்லோருக்கும் இடைஞ்சல் செய்யக்கூடிய அளவில் நீங்கள் ஒரு கொள்கையை வலியுறுத்துவது என்பதற்கு பல விதமான வழிமுறைகள் இருக்கிறது. அப்படியே அரசு எப்படி செயல்படுது? ஒரே ஒரு விஷயம் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா சட்டமன்ற மாணவிகளை எப்படி கையாளுறாங்க பாருங்க. ஒரே விஷயம், இந்த கோரிக்கையை நான் 2001 சட்டமன்ற உறுப்பினர் ஆன பொழுதுல இருந்து பல முறை வைத்திருக்கேன். ஒவ்வொரு முறையும் அமைச்சர் எனக்கு சொல்கின்ற பதில், கொள்கை அளவில் மதுவிலக்கை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நடைமுறையை சாத்தம் இல்லைன்னு திரும்ப சொல்றாரு பதில். கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்றீங்கல்ல, குறைப்பதற்கு இந்த 4 ஆண்டு காலத்தில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஒரே விஷயம், கடைக்கு மேல இவ்வளவு போராட்டங்கள் நடந்திருக்கு. என்னுடைய தொகுதியில சொல்றேன், மேல்மலையனூர் கோவில் பக்கத்துல கடை இருக்க கூடாதுன்றது விதி. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் போறவள்ள 5 கடை, ஒரு கடையில் 5 கடை. இதே வைகோவுடைய பிரச்சனை, சசி பெருமாள் பிரச்சனை என்னன்னா, நீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்தாத. இது மக்களுடைய கோரிக்கைகள் எப்படி வருகிறதோ அது எப்படி அனுசரித்து பரிசீலித்து தேவையான நேரத்தில் தேவையான நடவடிக்கை நிச்சயமாக மக்கள் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அரசாங்கம் நடந்துக்கும். ஆமா, அவருடைய மதுரை நேயர் ரத்தின முகமது சார் வணக்கம் சார்.
அதிகப்படியான விமர்சனத்தை சந்தித்து வருகிற பாமக அரசியல் நாகரிகம் தெரியாத நாடகத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் மதுவினால் எத்தனையோ உயிர்கள் போய் கொண்டிருக்கிறது. 30 வருடங்களுக்கு மேலாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் திமுகவுடனும் அதிமுகவுடனும் கூட்டணி வைத்திருந்திருக்கிறது. இந்த 30 ஆண்டுகளாக தெரியவில்லையா தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சி, தமிழகத்தினுடைய டாஸ்மாக் மது விற்பனையில் தான் வந்து தமிழக வருவாய் அதிகரித்திருக்கிறது. இதற்கு மாற்று வழி இப்பொழுது வந்து பாமகவுடைய பொறுப்பாளர் கணேஷ்குமார் அவர்கள் சொல்கிறார், அதிமுகவை பார்த்து கேட்கிறார், 4 ஆண்டுகளாக என்ன வழி செய்திருக்கிறார்கள் என்று இருக்கிறார். நீங்கள் 30 ஆண்டுகளாக மாற்று திட்டம் நிறைய பேசிட்டாங்க. அடுத்ததாக நெல்லை நேயர் விக்னேஷ், உங்களுடைய கருத்து. டெல்லி மருத்துவ மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கு ஏற்படும் பொழுது தமிழக அரசு உடனடியாக தமிழகத்திலும் அதற்கான பாதுகாப்புகளை ஏற்பாடு செய்தது. அதேபோல் வாகனத்தில் விபத்து அதிகமாக நடக்கிறது என்ற அறிக்கையில் ஹெல்மெட் சட்டத்தை உடனடியாக ஏற்றுக்கொண்டது. மக்களுக்கான பல நலத்திட்டங்களையும் செய்த அதிமுக அரசு இந்த மதுவிலக்கு பிரச்சனைக்கு மௌனம் சாதிப்பது ஏன்? எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காமல் இவர்கள் மௌனத்தை தொடர்ந்திருப்பது ஏன்? சட்டமன்றத்தில் அமைச்சர் சொல்லிட்டாரு. சரி, சமரசம் உங்களுக்கான கேள்விதான். நீங்க சொல்ல அவர் சொல்லக்கூடியதை நிச்சயமாக பரிசீலிப்போம். மக்களுடைய கோரிக்கை என்ன, மற்ற அரசியல்வாதிகளுடைய கோரிக்கை என்ன, எதற்காக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் மக்கள் விரோத அரசாக நாங்கள் எப்பொழுதும் இருக்க மாட்டோம், தேவையில்லை. சரி, பரிசீலிப்போங்கிறதையாவது சொல்லலாம்ல. இல்ல, சொல்ல வேண்டிய நேரத்தை சொல்லுங்க. இப்ப இவங்க சொன்னா நாங்க கலாட்டா பண்ணோம் உடனே இப்படி பண்ணாங்க அவங்க சொல்லிக்கிறதுக்கா? அதுவும் ஈகோ பிரச்சனை. அரசியல் பண்றாங்க. இது இல்லன்னா இவங்க எல்லாமே எங்க கட்சியில் குடிக்கிறவங்க ஒரு விஷயம் கட்சியை பொறுத்தவரை நான் மதுரை நேர்காக சொல்றேன். நாங்க ஒருபோதும் ஆட்சியில் இல்லை. மாற்று கொள்கையை நாங்க வச்சிருக்கிறோம். கிரானைட் மூலமாகவும் கனிம மூலமாகவும் என்ன வருமானம் வரும்ன்றது. அது மட்டும் இல்லாம டான்மேன் நிறுவனத்திற்கு இன்னைக்கு 2 லைசன்ஸ் தாது மணல்ல இருக்கு. ஆனா ஒரு இது கூட மெட்ரிக் டன் கூட ஏற்றுமதி செய்யல. அது பண்ணாலே 80,000 கோடி வரும் சொல்லியிருக்கோம். இன்னொரு விஷயம் அண்ணனுக்கும் சொல்றேன், உங்களை மட்டும் நாங்க சொல்லல, திமுக இருந்த போதும் பண்ணிருக்கிறோம். இவ்வளவு போராட்டம் ஆட்சியில இல்லாத பொழுதே வழக்கு தொடர்ந்து 600 கடைகளை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து அகற்றிய பெருமைக்குரிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த 5 பக்க அறிக்கையில 1500 கடைகளை கட்சி நிறுவனர் கொடுத்த 5 பக்க அறிக்கையில ஒரு இடத்துல கூட ஜெயலலிதாங்கிற பேரே இல்லவே இல்லை. அதிமுக அரசு அதிமுக அரசு அப்படின்னா இருக்கு. சரி, நான் பேரை சொல்லி சொல்லணும்னா ஜெயலலிதா அவர்கள் சிறையில் இருந்த பொழுது நீங்க சொல்லும் போது கலைஞர் இல்ல, அவர் அமைதியா வீட்டுக்கு போயிட்டார். நாளைக்கு அவருக்கு வரும். சரி, விமர்சனம் பண்ண தலைவர் மருத்துவரையா எந்த நிறைய நேரம் விவாதங்கள் தேவையில்லாம விவாதங்கள்ல போயிடுச்சு. ஒரே ஒரு கேள்வி, திமுகவினர் மற்றும் திமுக ஆதரவாளர்களால் நடத்தப்படும் 5 ஆலைகள் தான் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு 50% மதுவை தயாரித்து தருகின்றனர். இன்றைய நிலையில் தமிழகத்தில் உள்ள மற்ற மது ஆலைகளின் உற்பத்தி அதிகரிக்கிறதோ இல்ல மற்ற மாநிலங்களிலிருந்து மதுவை வாங்குவதோ சாத்தியமில்லை என்பதால் இந்த 5 ஆலைகளையும் மூடினாலே தமிழகத்தில் பாதி மதுவிலக்கு ஏற்பட்டுவிடும். இதையே திமுக செய்யல. நாங்கள் நேற்றுக்கே செய்வோம் சொல்லிட்டோம். இயக்குனர் கூட்டத்தினுடைய இயக்குனர் கூட்டத்தினுடைய தீர்மானத்தை டிஆர் பாலு அவர்கள் கொடுத்து விட்டார். இதிலே நாங்கள் 2ஆம் கட்ட தலைவர்களுடைய உறவினர்கள் நடத்துறாங்க. முதலமைச்சரே சாராய ஆலை நடத்துறாங்களே. முதலமைச்சருடைய போயஸ் தோட்டத்தின் இல்லத்தில் வசிக்கிற சசிகலா அம்மையார் விடாஸ் கம்பெனியுடைய ஓனர். இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா அவர்கள் விடாஸ் ஆலையை மூடுவதற்கு ஜெயலலிதா அம்மையார் தயாரா என்ற கேள்வி இதுவரைக்கும் வைத்திருக்கிறார். அவங்க மதுவிலக்கு கொண்டு வர சொல்லவே இல்ல. அவங்க முடியாதுன்றாங்க. மதுவிலக்கு கொண்டு வர முடியாதுன்றாங்க. அவங்க கேட்க முடியாது சார். அவங்க மதுவிலக்கு கொண்டு வர சொல்லவே இல்ல சார். இருங்க சட்டம் எம்எல்ஏ சார், நீங்க என்ன கேக்குறீங்க? நீங்க சாதாரண கேள்வி. சரி, ஒரே ஒரு மதுவிலக்கு கொண்டு இல்ல ஒரே ஒரு சொல்றாங்கன்னா நீங்க நாளைக்கு கொண்டு வருவாங்க கேட்டாங்கன்னா அவங்க கேட்கற கால் வருடுறீங்க. எங்களை மீது எதற்காக பாயறீங்க? நான் கேக்குறேன். 5 வருஷம் 5 முறை இல்ல பல முறை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி இருந்திருக்கிறது. இன்றைக்கும் தலைவர் கலைஞரோடு நெருக்கமான நட்பு வட்டாரத்தில் டாக்டர் ஐயா இருக்கிறார். நாங்கள் இன்னும் சொல்றோம், ஒரே ஒரு படி மேல போய் சொல்றோம்,
திமுகவினுடைய முடிவை நீங்கள் வரவேற்றுங்கள் சார். நீங்க வந்து நீங்கள் நீங்க சொன்னதை நம்ப முடியலன்றத நாங்க சொல்றோம். எல்லா அரசியல் கட்சிகளும் கணேஷ்குமார் எல்லா அரசியல் கட்சிகளும் நீங்க ஏன் செய்யலன்னு கேட்டா அவங்க செய்யல நாங்க செய்யல, எங்களை ஏன் கேள்வி கேட்கறீங்க, ஏன் அவங்களை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க, அவங்க செஞ்சா நாங்க செய்வோம். இது எந்த விதத்துல ஒரு ஆரோக்கியமான அரசியல் தெரியல. இருந்தாலும் அரங்கத்திற்கு வந்து உங்களை கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்களை மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.